அஞ்சு, சமையல் முடிச்சிட்டியா? சாப்பிடலாமா? ஏங்க, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. ஆனா நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல. ஆனா உங்ககிட்ட கேட்காம அந்த முடிவு எடுத்து நான் எனக்கு என்னன்னு பண்ணி தொலைச்சிட்டேன். இப்போ எப்படி கேட்பேன் என்னன்னு தான் ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு நிக்கிறேங்க. ஏய், என் கிட்ட கேக்குறதுக்கு என்ன லூசு? சொல்லு, என்ன விஷயம்? ஏங்க, அது ஒன்றும் இல்லைங்க. எங்க அருண் அண்ணா வீட்டுக்கு வந்துச்சு. மச்சான் வந்ததை சொல்றதுக்கு தானா? மென்டல். அதுக்கு இல்லைங்க, அருண் அண்ணா வந்துச்சு. சத்யா இருக்குல்ல, சத்யாவுக்கு வளகாப்பா. அதுக்கு போட்டு போறதுக்கு நகை ஒண்ணுமே சோனிட்ட கிடையாது. பத்தினா அவங்களுக்கு தெரியும்ல அந்த விஷயத்தை பத்தி. சோனிட்ட ஒரு நகையும் இல்லையாங்க. அதான் அருணனை வந்து அஞ்சுமா உன்கிட்ட நகை இருந்தா கொடு, நான் சோனிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுச்சு. இப்படி கேட்டதுக்கு அப்புறமும் நான் கொடுக்காம இருந்தா அது ரொம்ப தப்பு இல்லைங்களாங்க. அதான் அண்ணே இவ்வளோதானே, உனக்கு தராம நான் யாருக்கு தரப்போறேன் சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட கொடுத்து அமுச்சு விட்டேங்க. ஏங்க, நான் செஞ்சது எது தப்பா? இல்லை உங்ககிட்ட கேட்காம பண்ணிட்டோம்ல, அதனால நீங்கள் எதுவும் கோச்சிக்கிற மாட்டீங்கல்லங்க. உள்ளுக்குள்ள ஒரு பயம். ஐயோ, நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு அண்ணங்கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டோமே, அவர் வந்து என்னமோ திட்டுறாரோ என்னமோன்னு அதுக்கப்புறம் தான் தோணிட்டு ஒரே பயமா போச்சுங்க. அதான் வந்தது வராததுமா உங்ககிட்ட நான் இப்போ இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? லூசா நீ? இதுக்கெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அஞ்சு. இதனால என்ன இருக்கு? இதுக்காக நான் கோச்சுக்குவேன் நீ நினைச்சுக்கிட்டியா? லூஸு, மென்டலு. அதெல்லாம் நான் கோச்சுக்கிறெல்லாம் மாட்டேன் லூஸு. லூஸ் மாதிரி பண்ணிட்டு பேசிட்டு இருக்காது என்ன? பேங்கிட்டு இதுக்கு போய் நான் கோச்சுக்குருவேன் நீ என்கிட்ட வேற கேட்டுக்கிற. உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ. போவியா அங்கிட்டு? இல்லைங்க, 1000 தான் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்காம என் இஷ்டத்துக்கு நான் வாட்டுக்கு முடிவு எடுக்கிறது தப்பு. எனக்கு தெரியுது தப்புன்னு. அதுக்கு தான். ஒரு இதுவும் இல்லை சரியா? இனிமே இந்த மாதிரி நோய் நோய் என்கிட்ட வந்து கேட்டா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது பார்த்துக்கா. கொடுக்கறதுனால என்ன இப்ப? குடு. உங்க அண்ணன்ட்ட தானே நீ கொடுத்துருக்க. யாரோ ஒருத்தவங்கள்ட்ட ரோட்ல போறவங்கள கூப்பிட்டு நகையை கொடுத்து அனுப்பிச்சு விட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம அண்ணன், என்னோட மச்சினே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சு. இதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். போயிட்டு காஃபி போடுறியா? நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அப்பாடா, இப்பதாங்க எனக்கு போன அவசரம் வந்த மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு பயம். நம்ம பாட்டுக்கு இவர்கிட்ட கேட்காம இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இது வேற நம்ம சொல்லாம கொள்ளாம பண்றோம். அவர் வந்தோன்னே சொல்லாமையும் இந்த விஷயத்த இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மனசுக்குள்ள நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட நஞ்சு கேட்காம இஷ்டத்துக்கு அவங்க அண்ணன் கிட்ட நகையை கொடுக்கவும் அதை பண்ணவும் இதை பண்ணவும் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு நாளாவது யோசிச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக வேண்டிதான் நான் வந்ததும் வராதுமா கேட்டேன். ஒருவேளை ஏன் கொடுத்தா என்னை கேட்காமன்னு கேட்டிங்கன்னா அருணனுக்கு ஃபோன் போட்டு உடனே கொண்டு வான்னு சொல்லிடுவோமா அப்படின்னு வேற உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்குங்க. ஆனால் நீங்கள் நல்ல குட் பர்சன் தான், எனக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? அதுக்கு தான் ஓகேவாங்க. ஆனால் கேட்காம கொடுத்ததுக்கு சாரிங்க. ஓகேவாங்க? போங்கிட்டு கடுப்பாயிருவேன். அம்மா காஃபி போட்டு தர முடியுமா? முடியாதா? நொய் நொய்னு என்னமாவது சொல்லிட்டு கிடக்க. சாருக்கு காஃபி தானே போட்டு தந்துட்டா போச்சு. ஓகேங்க. ஸ்ட்ராங்கா வேணுமா இல்லை லைட்டா வேணுமா? அம்மா, நீ ஸ்ட்ராங்காகவும் போட வேணாம், லைட்டாகவும் போட வேணாம். நார்மல் காஃபியா போட்டு வா சரியா? ஸ்ட்ராங்கா போடுறேன்னு 2 பாக்கெட் காஃபி தூளையும் உள்ள போட்டு கொட்டி அப்படியே கருப்பு கலர்ல கொண்டுட்டு வருவேன். இதுதான் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு. மெண்டல் பொடி அங்கிட்டு எதையாவது போட்டு கொண்டு வாடி. அந்த வெயிலில் போயிட்டு வந்தது எனக்கு ஏதோ மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆனாதான் கொஞ்சம் ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும் சரியா? போகிறேன்னு. சாரிங்க, பாவம். நீங்க பாட்டுக்கு அந்த வெயில்ல வேலைக்கு போயிட்டு தானே வரீங்க. உங்களை நிக்க வச்சு அது இதுன்னு உங்களை நோய் கேள்வி கேட்டுட்டே இருக்கேல்ல. ரொம்ப சாரிங்க. சரி சரி வாங்க. ஏங்க, பாவம் உள்ள அண்ணே யாருக்கிட்ட போய் நகை கேட்கும்? நான் தங்கச்சி அப்படின்னு சொல்லி தானே என்கிட்ட கேட்க வந்திருக்குல்ல. என்னைய விட்டுட்டா அது யாருக்கிட்ட கேட்கும்? ஆமா, தங்கச்சின்னு தான் உன்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் யாருக்கிட்ட கேட்க முடியும்? தங்கச்சி, நம்ம தங்கச்சிகிட்ட கேட்போம், நம்ம தங்கச்சிகிட்ட கேட்டால் நம்ம தங்கச்சி தரும் அப்படின்னு தானே கேட்க வர்றாரு. அதனால ஒன்றும் இல்லை. கொடுத்து இல்லை ஓகே, கொடுத்த வரைக்கும் ஓகே, கொடுக்காம இருந்தாதான் பாவம் சரியா? சரி சரி போகலாமா? ஓகேங்க. இப்பதான் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாவே இருக்கு. அப்பாடா, நீங்க ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னு. சரி லூசு, வா.
சிரிப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை வா. சோனி, சோனி ஒரு நிமிஷம் இங்க வா. சோனி ஒன்னதான் வா வேமான்னு சொன்னேன். உங்க மேல நான் சரியான கோவமா இருக்கேன். சோனி ஏன் கோவம்? ஏன் கோவமா? பிளவுஸ கொண்டு போய் தைக்க கொடுங்க நான் சொல்லிட்டு இருந்தேன்ல காலையில. மறந்துட்டு எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கீங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பிளவுஸ் தைக்க கொடுங்கன்னா கேட்கவே மாட்டீங்க. ஓ சாரிடி, நாளைக்கு கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். சரியா? மறந்துட்டேன், ஏதோ ஃபோன் வந்ததுல அந்த டைம்ல ஃபோன் பேசிட்டு அப்படியே போயிட்டேன்னு நினைக்கிறேன். சாரிடி, நாளைக்கு கொடு, மறந்துடாம எடுத்து வை. நாளைக்கு மட்டும் மறந்தீங்கன்னா அப்புறம் நான் பேசவே மாட்டேன். நாளைக்கு கண்டிப்பா கொண்டுட்டு போய் கொடுக்கணும். சரி சோனி, கொண்டு போய் கொடுக்குறேன். சரியா? ஆமா சொல்லிட்டேன். ஓகே, இந்த பையன் வாங்கி பாரு. பையில என்னங்க இருக்கு? வாங்கி பாருத்தாதான் என்னவா? கொடுங்க. என்னது இது? உள்ளதான் திறந்து பாரேன், எடுத்துதான் வெளியில எடுத்து பாரேன். என்னதாங்க உள்ள இருக்கு? என்னது இது? நகை மாதிரி தெரியுது. ஏங்க இது என்னது இது? நகை? பாரு, நல்லா இருக்கா? ஆமா, போட்டுக்கோ. ஐயோ, அப்படியே நகை கடையில போய் நேரா வாங்கிட்டு வந்து போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாரு. சொல்லுங்க, யாரோடதுன்னு கேட்டேன். ஏய், யாரோடதா இருந்தா என்ன உனக்கு? உனக்கு போட்டுக்கிறதுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா? தங்கம்மா கவரிங்கான்னு முதல் தெரிஞ்சுக்கவா? கவரிங்கா தான் இருக்கும். தங்க விற்கிற விலைக்கு தங்கம்மா வாங்க முடியுது? கண்டிப்பா அது கவரிங் தானேங்க. கவரிங்லாம் ஒன்றும் இல்லம்மா, ஃபுல் கோல்டு தங்கம். 916 22 கேரட். கேரட்டு பீட்ரூட்டுன்ட்டு போயாங்கிட்டு தங்கம் உள்ள ஒன்றும் உள்ள அதை கொண்டு வந்து போட்டுக்கோமா. அப்பா சாமி, எங்க நான் 916 போட்டிருக்கேன்னு பார்க்க. பார்த்துக்கோ, பார்த்துட்டு அப்புறம் பேசு. ஓ இருக்கட்டும். இப்போ நான் ஆமா 9 ஏங்க ஆமாங்க 916 போட்டிருக்கு. எங்க இது யாரோடதுங்க? ஆமா, நான் போயிட்டு நகை கடையில வாங்கினேன் பாரு. நம்ம இருக்க நிலைமையில அதுவும் இவ்வளோ நகை வாங்குற அளவுக்கா இருக்கு. எடி, யாரோடதுன்னு செட்டுன்னு கண்டுபிடி. இந்த செட்டு யாரு போட்டிருப்பா? இந்த மாதிரியா? ஓ இந்த செயின் டிசைன் அஞ்சோடது. பட் முள்ளஹாரம் கேரளா. ஆமா அவதான் வச்சிருப்பா. ஏங்க இது அஞ்சோட செட்டுங்க. அப்படியே கரெக்டா சேம் மெத்தட் அதே மாதிரி இருக்கு. அஞ்சுவோட செட்டே தான், சேம் அப்படியே தான், அஞ்சுவோடதே தான். ஓ அஞ்சோட செட்டு தானா? ஏங்க எப்படிங்க உங்ககிட்ட? நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? அடகு வைக்கவா? ஏற்கனவே நம்மளோட நகையெல்லாம் அடகு வச்சு என்ன நிலமையில போக போதோ இருக்க போதோ இல்லை என்ன ஆக போகுதுன்னு ஒரு டவுட்ல போயிட்டு இருக்கோம். இதுல வேற அவளோட வாங்கி கொண்டு வந்து நீங்க திருப்பி அடகு வைக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எனக்கு தெரிலங்க. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. மரியாதை சொல்லிட்டு இந்த நகையெல்லாம் கொண்டு போய் அஞ்சுட்டு கொடுத்துட்டு வந்துருங்க. ஆமா, போய் அவள்கிட்டையும் வாங்கிட்டு வந்து. ஏங்க அப்படி பிச்சு கடன் மேல கடன் வாங்கி சாவடிக்கிறீங்க? லூசாடி நீ. நான் எதுக்கு அஞ்சுட்ட வாங்கி அடகு வைக்க போறேன்? உள்ள நகையை எப்படா திருப்புறதுன்னு நான் முழிச்சிட்டு இருக்கேன். இப்பதான் அஞ்சுகிட்ட வாங்கி அடகு வைக்கிறேன்னு வேற என்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கியாக்கோ. அப்போ எப்படி வந்தது? அஞ்சுவோட தான். உங்க அக்காவோட வளகாப்பு வருதுல்ல, உங்க அக்கா வளகாப்புக்கு நான் வேறுங்குளத்தோட போய் நிப்பா உங்க அக்கா வீட்டுல. அதான் இதை போட்டுட்டு போவியில்ல, அதுக்காக தான் அஞ்சுகிட்ட போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். நான் ஏதோ உங்ககிட்ட கேட்டேனா? சொல்லுங்க, நான் ஏதோ உங்ககிட்ட கேட்டேனான்னு கேட்டேன். என்ன கேட்டேனா? என்னோட நகையெல்லாம் இல்ல, அஞ்சு கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க, நான் நகை போட்டு போனாதான் போவேன். ஏய், நகை போட்டு போனான்னு சொல்லாத. ஃபங்க்ஷன் உனக்கு போனோம், அங்கே போயிட்டு என்னென்ன ஆச்சுன்னு உனக்கே தெரியும். நகை இருந்தால் தான் மனசு நம்ம கூட பேசுவாங்க கூட. அதுலேருந்து முடிவு பண்ணிட்டேங்க, நகை வேணாம் ஒன்றும் வேணாம், உங்க பேசவும் வேணாம் அப்படின்ட்டு. இப்போ நான் எங்கள் அக்காவோட வளகாப்புக்கு நகை போட்டு போனேன். எனக்கு ஏங்க தேவையில்லாமல் அங்கே போய் நின்று கேட்டுட்டு இருக்கீங்க எனக்காக? நான் அப்படி போட்டு போகணும்னு அவசியமே இல்லைங்க. இருந்தால் போடுவோம், இல்லைன்னா வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு நகை கொடு போய் அங்கே ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால என்ன சோனி? நான் ஒன்று யாருக்கிட்டே போய் வாங்கிட்டுலாம் வர கிடையாது. என்னோட தங்கச்சி அஞ்சு, அவகிட்ட வாங்கிட்டு வந்தாலும் என்னோட ஒய்ஃபுக்கு நகை இல்லை அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிட்ட தண்டி வாங்கினேன். உன் அக்காட ஒன்றும் வாங்க கிடையாது. உன் அக்காட கேட்டால் மட்டும் தரவா போது பெரிய இவ மாட்டுக்கு பேசுறான். பெரியதா என் தங்கச்சி அது கேட்ட உடனே புருஷங்கிட்ட கூட கேட்கல, அண்ணா உடனே தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கொண்டு வந்து கொடுக்குது. ஆனால் உன் அக்கா நீ கேட்டு வாங்கிடுவியா? இல்லை உன் அக்கா தான் உங்ககிட்ட தந்துருமா? பெருசா பேசாத போறியா? சும்மா வந்துட்டா அப்பதான். சரி பாவம் போட்டு வெறுங்கொளத்தோட போவாளே வைப்பாளே அப்படின்னு சொல்லி தானே வாங்கிட்டு வந்து தரேன். ரொம்ப கோவப்பட சீன் போட்டுட்டு தெரியாத. கொண்டு போய் பத்திரமா வை, ஃபங்க்ஷன் அன்னைக்கு போட்டுட்டு போ. அப்புறம் கொண்டு போய் 5 கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம். செயின்லாம் எத்தனை இருக்குன்னு எண்ணி கரெக்டாக வை, புரியுதா? பத்திரமா சேஃப்டியாக வை. கோவப்படுத்தாத சோனி, போடி. எனக்கு மேல நீங்க என்ன ஓர
போய் கத்துறீங்க பேசுறீங்க இல்லை என்னன்னு கேட்டேன். நான் கோவப்பட்டு கத்துறது பேசுறது நானு. உங்க பேசாம போயிருங்க. ஆமா சோனி புரிஞ்சுக்கோ சோனி, எனக்கு இப்பதான் ஃபீலிங்கா இருக்கு. என்னடா உன்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, அவங்க அவ்வளோ வச்சுக்காங்க, நம்ம தேவையில்லாத வேலை பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது. ஒரு சைடு நம்ம சேஃப்டி தான் பண்ணியிருக்கோம், நம்ம குழந்தைக்காக ஒன்றும் பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு இன்னொரு பக்கம் தோணுது. சரியா? அதனால ஒன்றும் இல்லை, கொண்டு போய் நீ வை, புரியுதா? சரி சரி.